எங்களுடைய சேலம் மர தொழிலாளர் சார்பாக என் சார்பாகவும் வருகை புரிந்த உங்களுடைய வாழ்த்துக்களோடு என் வாழ்த்துக்களை இணைத்து இந்த திரைப்படத்தில் சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்கும் ஊடகத்துறைக்கு அனைவருக்கும் எங்கள் சேலம் மரார் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் என்னுடைய ஹீரோ உன்னிகிருஷ்ணன் மிக நெருங்கிய நம்பர் ராமச்சந்திரன், தம்பி மகேந்திரன் குழந்தை நட்சத்திரம். பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இவ்வளோ தாடியோட டி ராஜேந்தர் மாதிரி வந்திருக்காரு குழந்தையில பார்த்தது. ஏன்னா நான்லாம் கஷ்டத்தில் அப்போலாம் ஓடிட்டு இருக்கிறேன், தள்ளுவண்டி தள்ளிக்கிட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுன்னு லட்சியத்தோட. திரைப்படமே பார்க்க மாட்டேன், ஆனால் நாட்டாமல் பார்த்துட்டு அது நீ தாங்கிறது இப்போ தான் தெரியுது. ப்ரொடியூசர் சாருக்கு, பாடல் ஆசிரியருக்கு, இசையமைப்பாளர்களுக்கு, டைரக்டர் சாருக்கு, எல்லாத்துக்கும் மேலாக இந்த படத்துக்கு தன்னம்பிக்கையோடு என்ன கிடைக்கும் கிடைக்காதுன்னு கூட தெரியாமல் நமக்கெல்லாம் முதலீடு பார்த்தா சொல்கிறாரு. சம்பளமே அனுராதா மேடத்துக்கு கொடுத்துட்டாங்கன்னு பாடக அம்மாவுக்கு. ப்ரொடியூசருக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா இன்றைக்கி காலகட்டம் அப்படிக்குது. நான் கூட ஒரு 10-15 அது தெரியும் பேரரசாருக்கு, திரைப்படத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்னால் எடுக்க முடியல, எல்லாம் விட்டுட்டேன், தூக்கி போட்டாச்சு. அது மாதிரி தொழில் நல்லா இழுத்துக்குச்சு என்ன வாழ்க்கையில். நேரங்காலம் இல்லாமல் போயிட்டு இருக்கிற. நேற்று தஞ்சையிலேருந்து இந்த திரைப்படத்துக்காகவே வந்தேன், இல்லைடா தஞ்சையில் இருந்திருப்பேன். இன்றைக்கும் காலையில் நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் மேலாக நம்ம ராஜன் சார் இந்த மேடையில் இன்றைக்கி இருந்திருந்தால் நிச்சயமாக கூட இருந்திருப்பாராங்கிற அளவுக்கு நினச்சி பார்க்குறோம். அவர் இன்றைக்கி இல்லை, அவ்வளோ ஒரு தைரியமான ஆள். இன்றைக்கி சிறிய படங்கள்லாம் இன்றைக்கி வெற்றி பண்ணு. ஏன் நம்ம தெய்வத்திட்டே ஊடகத்துறையிட்டு மண்டிட்டு வேண்டிக் கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறோம்னா அவரோட இறப்பு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கணும். இன்றைக்கி திரைத்துறைக்கு ஒவ்வொரு பணமும் நம்ம போடும்போது எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் பாடம் கற்றுக்கணும். விஷால் சார் கூட சொல்லிக்காரு, சின்ன படங்கள்லாம் ரொம்ப கஷ்டம் எடுக்காதீங்க, வெளியிடுறது ரொம்ப சிரமம். இன்றைக்கி பெரிய பெரிய ஆளுங்கிட்ட தேட்டர் கையில் இருக்குது, நமக்கு கிடைக்காது, சிறிய படங்களுக்கு வாய்ப்பு இருக்காதுங்கிற அத்தகைய சூழ்நிலையில் கூட வெங்கடேஷ் சார் பேர் வெங்கடேஷ் சார் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்னா அவருக்கு மிகுந்த சப்போர்ட்டாக நம்ம பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நான் போன படம் என் அன்பு தம்பி உன்னி நடிக்கும்போது நான் உண்மையிலேயே உதவி பண்ணியிருந்தேன். இந்த படம் எடுத்த விஷயமே எனக்கு தெரியாது. உன்னி நான் ஒரு வாரமாக ஃபோன் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். ஏன்னா போன படத்தில் காளிவராயனில் சன்னாப் காளிவராயன் நல்லா பண்ணியிருந்தார். நல்ல பார்ட்னர்ஷிப்பில் கிட்டத்தட்ட இவருடைய முதலீடு ஒரு 60 லட்சம் போட்டு பார்ட்னர்ஷிப்பில் பண்ணாங்க. நான் சின்ன சின்ன உதவிகள் பண்ணி கொடுத்தேன். நம்ம இடத்துலையும் ஷூட்டிங் நடத்தினாங்க, எங்கள் கெஸ்ட் ஹவுஸ்லேயும் நிறையா சப்போர்ட் பண்ணேன். உன்னைக்கு ஆச்சரியமாக இருக்குது, இப்படி ஒரு முகம் தெரிஞ்சாத ஒரு ஹீரோ போட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு. நீங்கள்லாம் செயல்பட்டுருக்கிறீங்க, இவ்வளோ பேர் உழைச்சிருக்கிறீங்க. இந்த வேர்வு துளி இன்னொரு இடத்துல துளிராக இருக்கும். நிச்சயமாக அது ஒரு உற்சாகத்தை தரும் உள்ளத்திற்கு. உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது. நாங்கள்லாம் தள்ளுவண்டி தள்ளி இந்த அளவுக்கு நிற்கிறோம் வாழ்க்கையிலனா இந்த கட்டத்தில் இந்த படத்தை எடுத்த மனதிகிரித்துக்குரிய அவரை மீண்டும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலையில் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார்களாக இருந்த விஜய் சார் அரசியலுக்கு போயிட்டார், அஜித் சார் கார் ஓட்ட போயிட்டார். நீங்களாம் இன்றைக்கி சப்போர்ட்டாக திரைப்படத்துறையை தூக்கி நிறுத்துறீங்கன்னா பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் தான். அதே போல் எங்கள் அண்ணன், எனக்கு கூட பிறந்த நான் அண்ணனா அவர் எனக்கு அண்ணனான்னு தெரியாதுங்க, பேரர் சார் குடும்பத்தில் ஒருத்தர், அவர் குடும்பத்தில் நான் ஒருத்தர், அப்படி அண்ணன் வருகை புரிந்திருக்காரு. அதான் அவரை கேட்டேன், இவ்வளோ பெரிய ஜாமானாக இருந்து இந்த மாதிரி சிறு படங்களுக்கு தவறாமல் எங்கே பார்த்தாலும் வந்துடுறாரு அண்ணன். அந்த உள்ளத்தை நாங்களாம் வர்றது ஒன்றும் இல்லை, அவரெல்லாம் வர்றது எப்படியாப்பட்ட படம். எவ்வளோ எழில் மிகுந்தவர்கள்லாம் இருக்கிறீங்க. எழில் மிகுந்தவருடைய ஆட்சியை நடத்தக்கூடியவருக்கே எழில் மிகுந்தவராக எங்கள் அண்ணன் இன்றைக்கி உட்காந்துருக்காருங்க. ஏன்னா அத்தனை ஒரு ஜாமானாக நம்மளாம் இருக்கும்போது அவரெல்லாம் இந்த இடத்துல உட்காந்துருக்காருங்கும்போது ஜாம்புவான் நீங்கள் சொல்லும் போது தான் யார்றாங்க ஜாம்புவான்னு கொஞ்சம் திரும்பி பார்த்து ஒருத்தர் உட்காந்துருக்காரு ஜாம்புவான்னு. அதே மாதிரி ஃபைட்ரு பேரே மதுரையா இல்லை ஊர் உங்களுக்கு பேர்? பேர் மதுரவா? மதுரா பாவம் 25 வருஷம் கஷ்டப்பட்டாங்கிறாரு. ஆண்டவா, ஒரு 4 நூற்றாண்டு. எவ்வளோ பெரிய சினிமாவுடைய தாக்கம், ஆச்சரியம். அவர்கள்லாம் இந்த படத்தில் உழைச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஆண்ட முன்னத்தில் உழைப்பு வீண்பாவை வாழ்த்துக்கினேன். அதே போல் இங்கே சைலண்டாக ஒரு ப்ரொடியூசர் கீழே உட்காந்துருக்கார், பிச்சாண்டிங்கன்னு. ஓஜோங்கிற ஒரு திரைப்படம், நம்ம நந்தா பெரியசாமி டைரக்டரு. இன்னொரு படம் மிக அதிக வேகம், 2 திரைப்படத்தை எடுத்துகிட்டு இருக்கிறார். ஆமாம், அவருக்கும் வெற்றி பெற வாழ்த்துகின்ற அன்பு தம்பி ஸ்ரீதர். அதேமாரி எங்களுடைய வேட சேனலுடைய குழுவினர்களுக்கெல்லாம் தீபா மேடம் எல்லாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம் உள்ள. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோருடைய வாழ்த்துக்களையும் இணைத்து என்னுடைய வாழ்த்துக்களோடு உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி
பின்னாடி காயத்ரி தானே? காயத்ரி யாருன்னு தெரியுமா? அவங்க ஒரு ஹீரோனி. கம்பெனிங்கிற ஒரு திரைப்படத்தில் நடித்தாங்க. நல்லா அதிக பொறிச்சளவில் நம்ம முன்னாள் அமைச்சர் இன்றைக்கி தோத்துட்டார் துரைமுருகன் சாரோடைய ஒரு வலதுகரமாக இருந்தவர் தான் அந்த படத்தை எடுத்தார் கரூரில். படத்தை கடைசியாக வெளியிட முடியாமல் இதில் கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா ஓடிடியில் போட்டு விட்டாங்க படத்தை. காயத்ரி பார்த்துட்டு இப்போ தான் நினைவுக்கு வருது. 5 ஆண்டு 6 ஆண்டுகள் இருக்கும் பாப்பாவை பார்த்து. இன்றைக்கி சாரியில் இருக்கிறாங்க. நல்லா நடித்தாங்க. காயத்ரிக்கு வாழ்த்துக. எல்லாத்துக்கும் மேலே எங்களோட அம்பாஸ்டர் கூல் சுரேஷ். கரெக்டாக பேர் சொல்லிட்டேனடா தம்பி, நான் கோச்சுக்குவான். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன் பாரு. கூல் சுரேஷ் எல்லார் மனதையும் கூழ்படுத்தி இதம்படுத்தி கூட அவனுக்குள்ள 1000 வேதனைகள் துன்பங்கள் இருப்பது எனக்கு தெரியும். என்ன செய்வது, மனுஷனா பிறந்துட்டாவே துன்பத்துக்கும் துயரத்துக்கும் பஞ்சம் இருக்காது இல்லையா? அப்படி கூல் சுரேஷ் அன்பு தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களுடைய அம்பாஸ்டர் அவர். எல்லோருக்கும் மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து அழைத்த உன்னிகிருஷ்ணனுக்கு, அவர் டைரக்டர் யார் சார்? பேசிக்கிட்டே இருந்தார். வாழ்த்துக்கள் சார் எல்லாருக்கும். ஓய்வே இல்லை எனக்கு. ஆமாம், இல்லை கொஞ்சம் அதிசயம். வில்லனாக நடித்தார் அவர். வில்லன்றாங்க இருக்கிறதுலேயே பெரிய கும்பிடு போட்டு வணங்கினது அவர் தான். அவர் எப்படி வில்லனானார்? நல்ல மனிதர்கள் நம்ம எல்லாம். ஏன்னா எம்ஜிஆர் சாரோட அதிக பக்தி கொண்டவர் நம்பியார் சார் தானே. சாப்பாட்லேயும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, பக்தியிலையும் சரி. ஐயப்ப பக்தர், சைவம் தான் சாப்பிட்டார் வாழ்நாள் முழுவதும் நம்பியார் சார். அந்த போல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும், பத்திரிகைத்துறை அனைவருக்கும். ஒரே வருத்தம், ஏன் பிரியாணி ஆர்டர் கொடுக்கல எனக்குன்னு தான் தெரியல. என்ன பண்ணியிருக்கீங்க சாப்பாடு? டிஃபன் சொல்லிட்டீங்களா? வாழ்த்துக்கள் உன்னிகிருஷ்ணன் ஹீரோ. வாழ்த்துக்கள் மீண்டும் தாங்க. அவன் தன்னம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். நல்லாத்துக்கு மேலே நம்ம ப்ரொடியூசருக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். ஸோ அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அவ்வளோ தெரியாது, கொஞ்சம் ஃபம்பிள் ஆனால் மன்னிச்சுக்கோங்க. To all the respected guests on the dais, to all the press, to all the media, எல்லாரும் உங்கள் டைம் கொடுத்துங்க வந்திருக்கீங்க. ஸோ அனைவருக்கும் நன்றி and thank you so much for being present with all of us on this ceremony. And special thanks to producer sir Venkateshan sir. நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா நான் இந்த டயஸில் நின்று பேசியிருக்க மாட்டேன். ஸோ thank you so much. And மணிகண்டன் சார், உன்னி சார் சொன்ன மாதிரி தான், ஒரு திட்டுறதோ மூஞ்சி சுளிக்கிறதோ, there was nothing. தப்பு பண்ணாலும் பரவாயில்ல பண்ணு, இன்னும் லைக் டூ பெட்டர்னு சொல்லி ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த ஸ்டண்ட் பண்ணும்போதெல்லாம். இது செகண்ட் மூவி தான். ஸோ ஸ்டண்ட் என்னான்னு கூட தெரியாது எனக்கு, லைக் எப்படி இருக்கோ வாட் இஸ் இட்னு. ஜஸ்ட் போய் கிரவுண்டில் நின்று அசால்ட் மதுரை சார் வந்தார். ரித்விகா நல்லா முடியும், ரித்து முடியும்னு சொல்லி அந்த என்கரேஜ்மெண்ட் கொடுத்து பாசிட்டிவிட்டியை கொடுத்து அவ்வளோ அழகான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் என்னை ஃபில் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் மணி சார் அதை தான் சொன்னார், நல்லா வந்திருக்கு ஃபைட்டுன்னு. ஸோ படம் வரும்போது போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் டு ஆல் மை கோ ஆர்டிஸ்ட், உன்னி சார்லேருந்து வைஷு, அப்புறம் விகடன் சார், ஹர்ஷா, இவங்கெல்லாம் இங்கே இல்லை. பட் எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ரியலி நைஸ் டு மீ ஆன் த செட்ஸ். அண்ட் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவ், ரொம்ப அழகாக இந்த மூவி எடுத்துகிட்டு போயிருக்கோம். அண்ட் கேமராமேன் சந்திரசாமி சார் அவ்வளோ அழகாக என்ன ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை காமிச்சிருக்கீங்க. பிகாஸ் ஒரு ஆங்கிள் எது நல்லா இருக்கும்னு நான் அப்பப்போ போய் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ அவங்க வந்துட்டு வில் பி லைக், ரித்து இல்லை நல்லா தான் இருக்குது, இது நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஐ திங்க் ஐ பெஸ்டட் ஹிம் அ லாட். பட் ரொம்ப அழகாக என்னை காமிச்சிருக்காங்கன்னு நம்புகிறேன். இந்த படத்தை பார்க்கணுன்னு வெயிட்டிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சந்திரசாமி சார் ஃபார் பேரிங் மீ அண்ட் கிவிங் திஸ் ஃபிலிம் அ குட் கேமரா ஒர்க். அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் சேஷானா, அருமுக அண்ணா, அப்புறம் பிரியா அக்கா, அம்லு அக்கா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னை செட்ஸில் ஃபுட்டுக்காகட்டும் ஒரு என்ன பிரச்சனை இருந்தாலும் உடம்பு முடியலனும் ரொம்ப அழகாக என்ன சேஃபாக என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டு மை எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, மிஸ்டர் வசந்த் அண்ட் மன்சூரானா ஃபார் பீயிங் ஹியர், தேங்க்யூ. அண்ட் மம் அண்ட் டேட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹெல்பிங் மீ, சப்போர்ட்டிங் மீ. இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க இங்கே இல்லை, பட் ஐம் ஷோர் they'll be watching this. So thank you so much, and thanks to God for giving me this opportunity and standing on this dais and speaking to all of y'all. Press and media, please need all your support. நீங்கள் இல்லாமல் ஐ டோன்ட் திங்க் we are going to go anywhere. ஸோ படம் வரும்போது போய் பாருங்கள். இட்ஸ் a crime thriller மூவி. சில மேடைகளில் சில விஷயங்கள் நம்ம சொல்லித்தான். அன்னைக்குன்னா எந்த அளவுக்கு இவர் சினிமாவை நேசிக்கிறாரு, சினிமா இயக்குநர்களை நேசிக்கிறாரு, இந்த கலையை நேசிக்கிறாருன்னு அன்னைக்கு பார்த்தேன். இன்றைக்கும் இந்த மேடையில் வந்து ஒரு சிறு பட்ஜெட் படம் இன்றைக்கி வந்து உட்காந்து வாழ்த்துறாருன்னா சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு உள்ளம். நன்றிண்ணா. ஒரு இறுக்கமான சூழல், இதை மீறி பேச வேண்டிய சூழல். மாஸ்டர் மகேந்திரன் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் மாஸ்டர் மகேந்திரன்னா
குழந்தை நட்சத்திரமாக தான் மாஸ்டர் மகேந்திரன் சொன்னோம். அதுக்கப்புறமும் மாஸ்டர் மகேந்திரன் வந்துச்சு. எங்கே மாஸ்டருங்கிற படத்தில் பின்னிட்டார், நல்ல பேர் எடுத்தார். அப்போ சில பேர் மாறாது, அது ஆண்டவன் எழுதி வச்சிட்டான். அப்போது குழந்தை நட்சத்திரமாக இருக்கும்போது மாஸ்டர் மகேந்திரன், அப்புறம் ஹீரோ ஆனதுக்கப்புறம் மாஸ்டருங்கிற படத்தில் நடிச்சுட்டு மாஸ்டர் மகேந்திரன். அவர் எனக்கு சீனியர் தான் அவர். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஆமாம். உட்காருங்க. எதிரும் படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகே, அதில் ஒரு குழந்தை நட்சத்திரம். சாட்டர்டேனா நான் போய் கூப்பிடணும், சாட்டர்டே வாங்கன்ட்டு ஒரு லுக் விடுவார். உடனே வந்துட மாட்டார், ஒரு ஆர்டிஸ்டில். ஆமாம் ஆமாம் வரேன் வரேன் பாரு, கூட வரணும்ல, வரேன்னு போன அர்த்தம். ஆமாம். அப்போ நான் சரி என்னடா திருப்பி சாட்டர்டே, ஸோ வரேங்க பாரு. அதுக்கப்புறம் டைலாக் கேட்பார், நம்ம டைலாக் படித்து காட்டணும் அவர் கேட்பார். ஆமாம். என்னென்னா அந்த குழந்தையா இருக்கும்போது ஒரு நடிகருக்குள்ள அந்த கெத்து இருக்குல்ல, அப்போவே பார்த்தேன் அவர்கிட்ட. எனக்கெலாம் அப்போது நம்ம வேறு மாதிரி, நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் ஓகே. அப்போ அவர் குழந்தை நம்மளும் கொஞ்சம் அவரோட அப்போவே ஒரு 15-20 வயசு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போவே கோவம் உள்ள இருக்கான், அவனே என்ன கெத்து காட்டுற அப்படின்ட்டு அவன் காட்ட முடியாதுல்ல. ஏதாவது நான் திட்டுன்னு வச்சுக்க, அப்புறம் பிடிச்சிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன வேலை தூக்கிடுவாங்க. ஆமாம். அதனால எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ஆனால் அப்போது அந்த சூழலில் பார்க்கும்போது ஒரு பந்தாவாக தெரிஞ்சிச்சு. அது பந்தா இல்லை, கெத்து, நடிகண்டா அப்படிங்கிற ஒரு கெத்து. அந்த கெத்து தான் இன்னைக்கு நீ சினிமாவில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். வெற்றி அடையிற மட்டும் வெற்றி இல்லைங்க, நான் சொல்கிறேன். வெற்றி அடைய மட்டும் வெற்றி இல்லை, வெற்றிக்காக எவன் தொடர்ந்து போராட்டிக்கு இருக்கானோ அதான் வெற்றி, அதான் வெற்றி. அதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதுக்கு ஒரு தில்லு வேணும், அதுக்கு ஒரு மன திடம் வேணும். எங்கடா போப்பேன் எங்கள் சினிமா, என் சினிமா அது, நான் வெட்டிச்சு தீருவேன் அப்படின்னு. அது ஒரு போராளி வெற்றி அடைஞ்சிட்டா, அது வெற்றி முடிஞ்சு வச்சு, வெற்றி அடைஞ்சிட்டான். அந்த வெற்றியை நோக்கி ஒருத்தன் பயணிக்கிறான் பாருங்க, லட்சிய பயணம். எதுவுமே காதல் அப்படித்தான். ஒரு பொண்ணு லவ் பண்ணுறோம், அவள் சம்மதிக்கணும், அப்புறம் கல்யாணம் பண்ணுங்கிற போராட்டம். கல்யாணம் பண்ணிட்டா முடிச்சு வச்சு என்ன கூல் சார், சில விஷயம் அவருக்கு தெரியும். அது மாதிரி மகேந்திரன் சார் நான் இதுக்கா சொல்ல, இதான் சார் லைஃப். ஜெயிக்கிறோட சார், ஜெயிக்கிறதுக்கு போராடும்ல, அது லைஃப் சார். ஜெயிப்பீங்க, அண்ணா ஜெயிப்பீங்க. 2 வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்புறம் நம்ம நடிகர் உன்னிகிருஷ்ணன் அடுத்த போராடி ரெடி ஆகிட்டு இருக்காரு. அவரும் ஏதாவது ஒரு படத்தை நம்ம தொடர்ந்து நடித்து எங்கேயாவது படத்தை பெயர் வாங்கிட மாட்டோமா அப்படின்ட்டு. ஒரு நடிகர் மட்டும் இல்லை, அவர் நடிக்கிற படத்தில் அந்த தயாரிப்பாளருக்கு பக்கபலமாக இருப்பார். அது எங்கேயும் படம் நின்றக்கூடாது, அதை ரிலீஸ் பண்ணி திரையிற வரைக்கும் கூட இருக்கிற நடிகர்னா உன்னிகிருஷ்ணன். ஏற்கனவே பல பொருளை சந்திச்சாரு. அப்போ நான் கூட இருந்துக்கனால பெரிய பஞ்சாயத்தான் நினைச்சு, அதனால சொல்றேன். உட்காருங்க. அசால்ட்டு மதுரைனால அசால்ட்டு தான் சார். ஏன்னா எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, வாடா பார்த்துக்குவாங்க. அது மதுரைங்கிறது அது மண்ணு அசால்ட்டா. நீங்கள் கரெக்டாக இருக்கு. எனக்கு அசால்ட்டு மதுரைங்கும் போதே மதுரைக்கார நினைச்சேன். அப்பா அது மண்ணு மையமா. நீங்கள் பூர்வீகம் மதுரைனாலே அதுதான் உங்கள் மண். நீங்கள் மண்ணின் மைந்தன். ஓகே, நீ அசால்ட்டாக ஜெயிச்சிருவீங்க. 2026 நமக்கு நீங்கள் இல்லை, நிறைய பேருக்கு 2026 நமக்குன்னு ஆகி போச்சு. அதனால் உங்களுக்கு 2026 கை கொடுக்கும். கவிஞர் கலைக்குமார் அவர்கள், சரவணன் அவர்கள், ஆமாம்,
கவிஞர்கள் வந்து கவிஞருக்குன்னு ஒரு சாப்பு கேட்டுருக்கு. எல்லாருக்கும் தனித்தனியாக செலவு போட்டாங்க. இந்த கவிஞர்னாலே அங்கே தான் எல்லாம் எல்லாரும் சுருக்குவாங்க. சம்பளம் தர மாட்டாங்க, ஏன்னா எல்லாருக்கும் அள்ளி கொடுப்பாங்க. கவிஞர்னா 1 லட்சம் கட்ட 10,000 தான் ஆரம்பிப்பாங்க, அப்படிதானே? இருந்தாலும் சில கவிஞருக்கு அந்த யோகம் கேட்குற பணத்தை கொடுப்பாங்க. வளர்ந்து வர கவிஞர் எல்லாமே என்னென்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்ன, இப்போதைக்கு படங்களில் பாட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். அப்போ ஒரு இடத்துலையும் 6 பாட்டு 7 பாட்டு அப்படி இருக்கும். இப்போல்லாம் படங்களில் பாடல் இருக்கிறதே அதிர்ஷ்டம், அதில் நம்மளுக்கு வாய்ப்பு வருது பெரிய அதிர்ஷ்டம். ஆமாம், அப்படியே பயணிப்போம். வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வில்லன் ராமச்சந்திரன். ஆமாம், ஓகே, சூப்பர். ஆமாம், நீங்கள் ஒரு டைலாக்டியே மறந்துட்டேன். அவர் சொல்கிறாரு, நான் அரசு வேலையை விட்டுட்டு சினிமாவுக்கு வர போகிறேன்ட்டு. நிறைய பேர் சினிமா விட்டு அரசுக்கு போகிறாங்க. நீங்கள் உள்டாவா அங்கேருந்து இங்கே வரீங்க. எல்லாம் ஒரு பரிமாற்றம் தான் பண்ணுற. நீங்கள் அங்கேருந்து போகிறோம், நீங்கள் அங்கேருந்து வாங்க, மைக்குள் ஆயிரும் உட்காரு. இல்லைன்னு அப்புறம் எங்கள் அப்பா நடித்தார் அண்ணன். ரொம்ப யதார்த்தமான ஒரு வில்லேஜ், ரொம்ப யதார்த்தமான ஒரு முகம் பண்ணினேன். ஆனால் இப்போ சேவ் பண்ணி கொஞ்சம் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். டக்குன்னு எனக்கு அடையாளம் தெரியல. அப்புறம் படத்தோட தயாரிப்பாளர் அவரை பார்த்த தேவமாக தெரியல, வாய்ப்பு கேட்டு வந்த மாதிரியே இருக்கார். ஆமாம், இப்போ நான்லாம் இப்போ வந்து பெரிய தயாரிப்பாளரோட நான் இப்போ மதிக்கிறது யார் தெரியுமா? சின்ன தயாரிப்பாளர் தான். ஏன்னா நான் திரும்ப சொல்லியிருக்கேன், பெரிய தயாரிப்பாளர்கள் பெரிய பெரிய நடிகர் எல்லாருமே அவங்க ஏற்கனவே கோடி கோடி சம்பாதிச்ச டெக்னீஷியன் தான் போடுறாங்க. நம்பர் 1 கேமராமேன், நம்பர் 1 மியூசிக் டைரக்டர், நம்பர் 1 ஆர்ட் டைரக்டர், கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாமே பெரிய பெரிய ஆளுக்கு தான். எடிட்டர் எல்லாம் பெரிய ஆள் பண்ணுவாங்க. அவங்க ஏற்கனவே காரு பங்களா செட்டில் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன புடிசை தான் சார் ஒரு 6 மாதம் வாடகை கொடுக்காமல் இருக்கிற ஒரு மேக்கப் மேனுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஷூட்டிங் போய் 7-8 மாதம் இருக்கும். அந்த உதவி இயக்குனருக்கு உங்களை மாதிரி பிடிச்சதான் வாய்ப்பு கொடுப்பாங்க. நான் வந்து இப்போதைக்கு நான் தலை வணங்குறது சின்ன பிடிச்சவர் தான். அவங்க தான் நீங்கள் தான் எங்களை வாழ வைக்கணும். இந்த சினிமாவில் 80% நலிந்த தொழிலாளர்கள் தான். அவங்கள வாழ வைக்கிறதே அவங்கள மாதிரி சின்ன தயாரிப்பாளர் தான். அதனால் இப்போதைக்கு இந்த மாதிரி தயாரிப்பாளர் தான் மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள். நீங்கள் தான் எங்களுக்கு பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள். இருக்கிறவனுக்கே அள்ளி கொடுக்குறதில்ல, எல்லாரும் கொடுக்குறவங்க தான் தயாரிப்பாளர். வாழ்த்துக்கு சார். உங்களால் இந்த படத்தில் நிறைய பேர் சம்பாதிச்சிருப்பாங்க, நிறைய பேர் சோறு போட்டுருக்கீங்க. வாழ்த்துக்கு. அப்புறம் இந்த படத்துக்கு நான் தான் இயக்குனரா உட்காரன் அப்படின்னு அவருக்கே சந்தோஷத்தை உட்காந்துருக்காரு. அவர் தான் மணிகண்டன். இவ்வளவு சாப்பிட்டா பார்த்ததில்லை, என்னையே ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி இருக்கு. ஃபியூச்சர் என்ன பண்ணி வந்துடுவீங்க என்ன? நல்ல கதை இருக்கு நினைக்கிறேன். விசாரணை கைதி டைட்டிலே ஒரு இது இருக்கு, சென்டிமெண்ட்டு எல்லாம் இருக்கு. அதை நீங்க சொல்லிருங்க. இவருக்கு நான் என்ன வேலை பார்க்குறது தெரியல. தொகுப்பாளினி யாரு? கார்த்திகா? காயத்ரி நினைச்சேனா? அது தெளிவாக சொல்லுங்க. நான் வந்து காயத்ரியா ரெண்டுக்கும் ஒரே சேம். ஓகே. இந்த படத்தின் பிஆர்ஓ ஸ்பெஷலாக குருசி சுரேஷ் அழைத்து வந்த கார்த்திகி நன்றி. அதே மாதிரி தொகுப்பாளினி கதாநாயகி காயத்ரிக்கு நன்றி. ஆமாம், எனக்கு காயத்ரி விழுந்துச்சு. சார் உங்களுக்கு உங்கள் மனசில் பேசுகிறது எங்களுக்கு விழுந்துச்சு, எனக்கு வேற ஒன்று.